திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன் வண்ணந்தான் சேயதங்கு வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்றங்கு எண்ணம் தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறறியாத என் தாய் உன்றன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல்களவை காட்டி வழியற்றேனை திண்ணந்தான் பிறவாமற் காத்தாட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. ஒவ்வொருவரும் அவரவர்கள் மனதிற்கு ஏற்றால் போர் சிவனை ஒரு கற்பனை செய்து வைத்திருக்கிறார்கள். தேவர்கள் கூறுகிறார்கள் சிவபெருமானின் நிறம் வெள்ளை என்றும் சிகப்பு நிறம் என்றும் கூறுகிறார்கள். மனிதர்களும் பல பேர் கைலாசத்திற்கு சென்று வந்து விட்டு அந்த கைலாசத்தில் தெரியும் நிறம் எல்லாம் தான் சிவனின் நிறம் என்று கூறுபவர்களும் உண்டு. அந்த கைலாய மலையில் பார்த்தால் சில நேரம் அது பொன்னிறமாக ஜொலிக்கும், அப்பொழுது சிவன் பொன்னிறம்தான் என்று கூறுகிறார்கள். சில சமயம் வெள்ளை நிறமாக இருக்கும், சிவன் வெள்ளை நிறம். சில சமயம் இந்த ஆழ்ந்த ஒரு நீல நிறமாக தெரியுமா, சிவன் ஒரு கருப்பு நிறம் என்று கூறுகிறார்கள், ஒரு ஆழ்ந்த நீல நிறம் என்று கூறுகிறார்கள். இவ்வாறாக பலவாறாக உன்னை கூறுகிறார்கள். ஏன் இவ்வாறு கூறுகிறார்கள்? நீ அவர்களுக்கு தெளிவாக உன்னை வெளிப்படுத்தவில்லை. அதனால் அவர்களுக்கு மனத்தில் தோன்றினது போலெல்லாம் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, நீ அணுவிலும் சிறியவன் என்றும் பெரிதிலும் பெரியவன் என்றும் உன்னை கற்பனை செய்து வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் நாள் முன்னாடி கூட ஒரு அணு எடுத்து அதை 2ஆக பிளந்து அதை 4ஆக பிரித்து அதை 6ஆக பிரித்து 8ஆக பிரித்து இவ்வாறு பிரித்து கொண்டே போய் பிரிக்க முடியாத ஒன்று வருமே, அதுதான் காட் பார்ட்டிகள் என்றார்கள். இப்படி கற்பனை செய்பவர்களும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் யாருக்குமே உன்னை பற்றி தெளிவாக தெரியவில்லை. அதை நீ எனக்கு மட்டும்தானே காட்டினாய். என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய். உன்னுடைய ரூபத்தை நீ யார் என்பதை எனக்கு தெளிவுபடுத்தினாய். எவ்வாறு தெளிவுபடுத்தினாய்? உன் நிஜ வடிவம் இவைக்கு எல்லாம் அப்பாற்பட்டது என்று. அதற்கு ரூபமும் இல்லை, நிறமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நிஜ வடிவமானது எனக்கு மட்டுமே நீ தெளிவுபடுத்தினாய். நீ இதையெல்லாம் கடந்தவன் என்று. இது எல்லாம் சரி, ஒரு அணுவாகவே இருக்கட்டும், பெரிய மலையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டுமே, இது எல்லாம் இந்த படைப்புக்கு உட்பட்டது தானே. ஆனால் அந்த ஈசனோ படைப்புக்கு அப்பாற்பட்டவன். ஒரு படைப்பின் கண்ணை வைத்து கொண்டு எவ்வாறு அதற்கு அப்பாற்பட்டதை நாம் புரிய முடியும்? அதற்கு தனி ஞானக்கண் தான் வேண்டும். அதை அருளினார் மாணிக்க வாசகருக்கு அந்த சிவபெருமான். அதுதான் அவர் கூறுகிறார், இவ்வாறு என்னை நீ ஆட்கொண்டு எனக்கு நீ புரிய வைத்தாய். நீ இதையெல்லாம் கடந்தவன் என்று நீ என்னை புரிய வைத்தாய். நீ ஒரு ஏகன் அநேகன். நீ ஏகனானவன், அநேகமாக நீ பிரதிபலிக்கின்றாய் பல ஜீவன்களிலுள். அதற்காக நீ ஒவ்வொன்றும் அநேகனாக இல்லை, பிரிந்தில்லை, ஏகன்தான். ஆனால் இந்த கோடான கோடி ஜீவன்களில் நீ பிரதிபலிக்கின்றாய். அதனால் உன்னை அநேகன் போல் காட்சி கொடுக்கிறாய். ஆனால் நீ இதையெல்லாம் கடந்தவன். உன்னை நான் என்னெல்லாம் சொல்லி நினைப்பேன் என்று எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. உன்னை நான் என்னவென்று நினைப்பேன், என்னவெல்லாம் நான்
கூறி என் மனதில் நான் நினைப்பேன் என்று கூறுகிறார். சிந்தனை நின்றன காக்கி நாயினேன்றன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கேயாக்கி வாக்குன்மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டுள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டுமிழி தனியனேற்கே. இதில் கூறுகிறார், மாலமுத பெருங்கடலே, பெரும் கடல் போல் உள்ளவனே, மலையே, பெரும் மலையே, தந்தனை செய்த தாமரை காடனைய மேனி, அதாவது தாமரை காடு போன்ற மேனியா. தாமரை காடு என்றால் என்ன? ஒரு சிகப்பு நிறமாக இருக்கும். அந்த சிகப்பு நிறம் உடையவனே, தனி சுடரே, சரி இது ஒன்றும் இல்லை, தனி சுடராக விளங்குபவனே, ஆதியும் அந்தமும் இல்லாத தனி சுடரே, இரண்டுமில், அதாவது உனக்கு இரண்டும் கிடையாது. இரண்டும் என்றால் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, இது எல்லாம் கடந்தவன் நீ ஒரு தனியன், உனக்கு வேறு எதுவுமே இல்லை, நீ பிறப்பையும் இறப்பையும் கடந்தவன் என்று கூறி என் நெஞ்சத்தை உனதாக்கி விட்டாய், நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், உன்னை பற்றியே சிந்திக்கும் மனம் எனக்கு நீ தந்து விட்டாய். சிந்தனை நின்றனக்காக்கி, நான் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமா, என் கண்கள் இரண்டும் உன் பாதத்தையே காண்கின்றது, வேறு எங்கும் அது கவனம் செல்லவில்லை, உன் பாதங்களையே காண்கிறது. இதனால் என்ன புரிகிறது என்றால், ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட். நாம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமோ அதில் தான் நம் கண் இருக்கும். நாம் கவனம் சிதறிவிட்டால் கண் அங்கோ இங்கோ சிதறி போய்விடும். இந்த கிளாஸ் ரூமில் டீச்சர்கள் மிக ரொம்ப ஈஸியா சுலபமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்குதா என்று கண்டுபிடித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தலை இப்படி இருக்கும், கண் அங்கே இங்கே இப்படி, வராண்டாவில் யார் போகிறார்கள் என்று எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும். உடனே கேட்பார்கள், ஆர் யூ லிஸ்னிங் என்று கேட்பார்கள். எல்லோருக்கும் உள்ள அனுபவம் தானே இது. கண் எங்கு இருக்கிறதோ, எவ்வாறாக இருக்கிறதோ, அங்கேதான் நம் கவனம் குவிந்திருக்கும். என் கண்களோ உன் பாதங்களை மட்டும்தான் பார்க்கிறது, அதனால் என் கவனம் முழுவதும் உன் பாதத்தில் இருக்கிறது. அப்படி நீ என்னை ஆக்கிவிட்டாய். மலர்களை கொண்டு உன் பாதங்களையே நான் பூஜை செய்கிறேன், வேறு எதற்காகவும் அந்த மலர்கள் நான் பிரயோஜனப்படுத்தவில்லை. என் வாக்குகள் எல்லாம், மணி வாக்குகள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் உன்னை பற்றியே புகழ்கின்றன. என்னுடைய ஐம்புலன்களும் உனக்காகவே இருக்கின்றது. அவ்வாறு நீ என்னை ஆக்கிவிட்டாய், நான் இல்லை, நீ என்னை ஆக்கிவிட்டாய். இந்த 5 புலன்களும், இந்த கர்மேந்திரியங்கள், கைகால்கள், இதுவும் ஞானேந்திரியங்களானது கண், மூக்கு, வாய், இதெல்லாம் உன்னை பற்றியே பேசுகின்றது. என்னுடைய அந்த கரணம், மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாம் உன்னை சார்ந்தே இருக்கிறது. நீ எல்லாமே உன்னை சார்ந்ததாக என்னை முழுவதும் நீ ஆக்கிவிட்டாய் எம்பெருமானே. உன்னை நான், உன்னுடைய கருணையை நான் என்னென்று சொல்வேன் என்றார் மாணிக்கவாசக அடிகளார். மேலும் அவருடைய அழகான வரிகளை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.